இந்த கல்லறை தோட்டத்துல கொண்டு போய் வச்சாதான் நீங்க பரலோகம் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தமும் இல்லை. வில்லியம் டிண்டேல் இவர்தான் முதலாக வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர். இவர் எரிச்சு கொல்லப்பட்டார். அது இவர் அடக்கம் பண்ணல. அவர் இல்லாம இன்னைக்கு நம்ம கைகள்ல வேதாகமம் கிடையாது. அப்ப அவர் பக்தர் இல்லையா? அவருக்கு சொர்க்கத்திலே தேவன் இடம் கொடுக்க மாட்டாரா? அதனால முதலாவதாக சும்மா இந்த கல்லறையில கொண்டு போய் வைக்கணும், அதுவும் சர்ச்சோட கல்லறை தோட்டத்துல கொண்டு போய் வைக்கணும், சிலுவையை மாட்டி வைக்கணும், வசனம் எழுதி வைக்கணும். இதெல்லாம் உங்களை ஒருபோதும் தேவராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்காது. ஒருவேளை பாஸ்டர் தேவராஜ்யத்திலே அடியானை சேர்த்துக் கொள்ளும் சொல்லிட்டு பிரேயர் பண்ணா கூட நீங்க ஏற்கனவே ஒழுங்காக ரட்சிப்பை பெற்றிருந்து அபிஷேகிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்க போய் சேர முடியும். அதைத்தான் தேவன் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு. ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று நிச்சயமாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி செய்யாம சும்மா நீங்க ஒரு மெம்பர் ஆயிட்டீங்க, நீங்க உங்களை கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறது கிடையாது.